திருநெல்வேலி ஆணழகன் போட்டியில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு மிரட்டினர். 55 கிலோவில் துவங்கி 85 கிலோவிற்கு மேல் என பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. இசையுடன் கூடிய இந்த போட்டிகள் பார்வையாளர்களை பரவசப்படுத்தியது. ஒவ்வொரு பிரிவிலும் பங்கேற்ற இளைஞர்கள் தங்களின் புஜபலம், திடகார்த்தமான நெஞ்சம், முறுக்கேறிய தோள்கள் என பல்வேறு பயிற்சிகளில் ஈடுபட்டு உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதை காண்பித்தனர். ஒவ்வொரு எடை பிரிவிலும் 3 இளைஞர்கள் தேர்வு செய்து பரிசுகள் வழங்கப்பட்டன. பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆணழகன் போட்டிகளில் பங்கேற்று வரும் சிவராமலிங்க ரவி தனது கட்டுக்கோப்பான உடலால் மத்திய அரசு பணி கிடைத்தது என்று தெரிவித்தார். 1992 நான் ஆல் இண்டியா பவர் லிஃப்டிங் சாம்பியன். ஸோ எனக்கு அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரயில்வேல வேலை கிடைச்சிது. அப்புறம் எனக்கு ரொம்ப கன்வீனியன்ட் இல்லைங்கனால நான் அதை ரிசைன் பண்ணிவிட்டு பாளை தபால் துறையில், இந்திய தபால் துறையில் எனக்கு பணியாற்றினேன். இப்போ நான் பாளையங்கோட்டை தபால் துறையில் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் எம்ஓவாக இருக்கிறேன். விளையாட்டுங்கிறது எல்லா மனிதனுக்கும் 3 வேளை உணவு மாதிரி இது ஒரு 4வது ஒரு உணவாக இது விட்டுடணும். அதுபோக விளையாட்டுக்கு வயது ஒரு பொருட்டல்ல. உலக அழகி போட்டி, பிரபஞ்ச அழகி போட்டி, கருப்பழகி போட்டி, கூந்தல் அழகி போட்டி என ஆண்டு முழுவதும் எங்காவது ஒரு மூலையில் கடற்கரை பகுதிகளில் பெண்கள் நடந்து கொண்டே இருக்கின்றனர். ஆனால் உலக ஆணழகன் போட்டியை யாரும் கண்டு கொள்வதில்லை என்பது இந்த ஆணழகன்களின் இமாலய வருத்தம். எனக்கு 47 வயது ஆகுது. இன்னும் நான் இந்த பாடி இன்னும் கட்டுக்கோப்பாக வச்சுட்டு இருக்கோம்னா மன திண்மையும், உடல் உழைப்பு, ஒழுக்கம், பேரிடம் பணிவு இது இருந்ததுனால நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். வருங்கால இளைஞர்கள் ஆரோக்கியமான உடல் வேணும்னு தியானம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய சாதனைகள், நிறைய வெற்றிகள் பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வருத்தம் உலக அரங்கில் ஒலிக்கட்டும்.